good evening. So, இன்னைக்கு January 2nd, 2020. ஸோ ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். ஸோ இந்த நியூ இயர்க்கு எல்லாருக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ இயரை நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி என்ன சோக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மூங்டால். இது வந்து தோலோடு சோக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு தோசை பண்ண போகிறோம். அது பேர் பெசரட்டு. ஸோ என்னோடய ஸ்டைலில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நான் ஒரு கப் அளவு மூங்டால் சோக் பண்ணியிருக்கேன். அது கூடவே நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயமும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 hours மினிமம் சோக் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணிவிடுங்க. சோக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது கூட நம்ம வந்து தோசை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ரைஸ் ஃப்ளார் ஆட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப் பச்சரிசி ஊற வச்சு நீங்கள் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய், இஞ்சி 1 இன்ச் அளவு, அப்புறம் கொத்தமல்லி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைஸ் லெவலை நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் முதல்ல போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம் கோர்ஸாக. அதுக்கப்புறம் அந்த மூங்டாலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதை மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போது இந்த மூங்டாலும் வெந்தயம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சிக்க போகிறோம். தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் அரிசி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் அரிசியும் சேர்த்து ஒன்றாவே நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் அரிசி மாவு டைரெக்டாக ஆட் பண்ண போகிறேன். அப்படி அரிசி ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 1 கப் மூங் டாலுக்கு 1/2 கப் அரிசி ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது இதை அரைக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மழை நனைஞ்சிடுச்சு. நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் தோசை நல்லா வரும் நமக்கு, கல்லில் ஓட்டாமல். ஸோ நல்லா அரைச்சாச்சு இல்லையா? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் எனக்கு தேவையான அளவு ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு தடவை நான் பல்ஸ் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ அரிசி மாவோட சேர்த்து நல்லா அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பெருங்காய பொடி. ஸோ எப்பயுமே பருப்பு அதை மாதிரி நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய சாப்பாட்டில் பெருங்காயம் ரொம்ப முக்கியம். அதுதான் டைஜஷனுக்கு உதவும். ஸோ அதனால் பெருங்காய பொடி கண்டிப்பாக சேர்க்கணும். பெசரட்டுன்னு கிடையாது, சாம்பார்லேருந்து வடையிலேருந்து அத்தனை பருப்பு சேர்க்குற விஷயத்துலையும் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணியே ஆகணும். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா இங்கே பாருங்கள், இது மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சின்னு வச்சுக்கலாம். இட்லி பேட்டர்னால் கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா? இது நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வர வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு ஆந்திரா டிஷ் தான் இது அவங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நாம் வந்து இது எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றது தான் ரைஸ் ஃப்ளார் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரெடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா அரிசி ஊற வச்சு அரைச்சி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் தோசை கல் போட்டிருக்கேன். நான் நான்ஸ்டிக் கல் தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. நீங்கள் இரும்பு கல் இல்லை இண்டாலியன் கல் எது யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இது வந்து ரொம்ப சூடு ஏற வேணாம். ரொம்ப சூடு ஏறிச்சு அப்படின்னா தோசை வந்து நல்லா ரவுண்டாக அழகாக வராது, அங்கங்கே ஒட்டிக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தோசை போடலாம். ஸோ இந்த தோசை பர்டிகுலராக வந்து நீங்கள் எதுவும் புளிக்க வைக்கலாம் வேண்டாம். ஜஸ்ட் அரைச்சி நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் போட்டுக்க வேண்டியது தான் தோசைக்கல்லில். ஸோ இது ஃபெர்மெண்டேஷன் டைம் அப்படி எதுவும் கிடையாது. ப்ளஸ் இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சும் கூட. ஸோ இப்போ தோசைக்கல் சூடு ஏறிச்சு, தோசை போடுவோம் வாங்க. ஸோ தோசை வார்த்துருக்கேன் பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளவு மெலிசாக வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா மெலிசாக தீர்த்திக்கலாம். நல்லா அழகாக தான் வரும். அடை மாதிரியெல்லாம் நீங்கள் ரொம்ப திக்காக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி மெலிசாக நல்லா விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம நல்லா 1 ஸ்பூன் எண்ணெய் விட போகிறோம். ஸோ நான்ஸ்டிக் கல் தான், எண்ணெய் விடலனாலும் நல்லா அழகாக தான் வரும். பட் நான் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன், நல்லாயிருக்கும் மொறுன்னு அதனால. ஸோ இப்போ இது நல்லா வேகணும். நீங்கள் மூடி போட்டு வேக போடுறதுனாலும் வேக போடலாம். பட் நான் வந்து திருப்பி போடுவேன். ஸோ அதனால் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ பரட்டி போட போகிறோம். எப்பயுமே நான்ஸ்டிக்கு இது மாதிரி உடன் கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டவா வந்து ரொம்ப நாளைக்கு வரும்.
ஸோ இப்போ பரட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்மளோட மூங் தால் தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நான் தேங்காய் சட்னியோட நான் இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரோட்டீன் ரிச் பெசரட்டுவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ. பாய்.